மனுஷனுடைய அன்புக்கு எல்லாத்துக்கும் என்ன செய்வாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு முடிவை வச்சிருப்பான். நான் இவ்வளவுதான்ப்பா இவனுக்கு செய்ய முடியும், இதுக்கு மேலே நான் செய்ய முடியாதப்பா, இவ்வளவுதான் நான் அன்பு செலுத்த முடியும், அதுக்கு மேலே என்னால் அன்பு செலுத்த முடியாதுன்னு சொல்லி ஒரு முடிவை வச்சிருவாங்க மனுஷன். பெற்றோர் கூட பிள்ளைகளுக்கு ஒரு முடிவை வச்சிருப்பாங்க. உனக்கு நான் இவ்வளவுதான் செய்ய முடியும், இதுக்கு மேலே நான் செஞ்சு நான் எங்கே போக அப்படிம்பாங்க. இவ்வளவுதான் உனக்கு இவ்வளவுதான், இதுக்கு மேலே நான் செஞ்சுட்டு நான் எங்கே போக அப்படிம்பாங்க. பெற்றோர் கூட பிள்ளைகளுக்கு ஒரு முடிவை வச்சிருப்பாங்க அன்பு செலுத்துறதுல. பிள்ளைகளும் பெற்றோரிடத்துல அன்பு செலுத்துறதுல ஒரு முடிவு வச்சிருப்பாங்க. மனிதர்களுடைய அன்புக்கு ஒரு முடிவு உண்டு, ஒரு எல்லை உண்டு. ஆனா ஆண்டவருடைய அன்புக்கு முடிவு இல்லை. அல்லேலூயா. அவருடைய அன்புக்கு எல்லையே கிடையாது, முடிவே கிடையாது. அவர் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் எந்தினவருமானவர். முடிவில்லாத அன்பு இயேசு கிறிஸ்துவுடைய அன்பு. அல்லேலூயா. அதான் வேதம் சொல்லுகிறது. நம்ம யோவான்ல வாசிக்கும் சொல்றோம், இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அவருடைய அன்புல மாற்றமே இருக்காது, முடிவு இருக்காது, மாறவே மாட்டார். அவருடைய அன்பு முடிவில்லாம போய்கிட்டே இருக்கும். அப்படி போய்கிட்டே இருக்கும். எங்க போய் முடியுமே நம்மளால கண்டே பிடிக்க முடியாது. போய்கிட்டே இருக்கும். எங்க வரைக்கும்? கடைசியில் எங்க போயிடும்? நித்தியத்துக்கு போயிடும். அல்லேலூயா. நித்தியத்துல போய் அது முடியாது. நித்தியத்திலே அன்புதான். நித்தியத்தில் என்னது? அன்புதான். அதான் பெரிய அன்பு அங்க நித்தியத்துல. இந்த உலகத்துல இருக்கிற அன்பைக்கு ஏற்றி மேல அவர் என்ன செய்யறாரு? கொண்டு போய் அந்த நித்தியத்துக்கு கொண்டு போனாலும் அங்கேயும் அவர் என்ன செய்யறாரு? அன்பு செலுத்துறார். இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே உலகத்துல இருக்கும்போது எப்படி அன்பு வைத்தாரோ அதே போலவே முடிவு வரையும் அன்பு வைப்பேங்க. அல்லேலூயா. இந்த உலகத்துல இயேசு கிறிஸ்து இருக்கும்போது எப்படி அன்பு செலுத்துறாரோ அதே போலதான் இன்னைக்கு அவர் பரலோகத்துல இருந்தாலும் அந்த அன்பை செலுத்திக்கிட்டே இருக்காரு. இன்னைக்கு நம்ம மேல அன்பு செலுத்துகிறார். எப்படி அன்பு செலுத்துறாரு தெரியுமா? நம்ம தப்பு பண்ணாலும் தவறு பண்ணாலும் பிதாவுடைய கோபம் ஒரு வேளை வந்தா ஆண்டவர் பிதாவுடைய வலது பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால பரிந்து பேசுறாரு. என்ன சொல்றாரு? பிதாவே அவனை அடிச்சிடாதீங்க, அவனுக்காக நான் உயிரை கொடுத்துருக்கேன், அவனுக்காக நான் ரத்தத்தை செஞ்சிருக்கிறேன், அவனை கொஞ்சம் விட்டு பிடிங்க, அவனை கொஞ்சம் விட்டுருங்க, அவன் சரியாயிருவான், அவன் என்னைக்குனாலும் சரியாயிருவான், அவங்கள கோவப்படாதீங்க, அவனை அடிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்றாரு? அறிந்து பேசிக்கிட்டே இருக்கிறார். பூமியில் இருக்கிற மனிதர்கள் செஞ்ச தவறுக்கு தண்டனை வரக்கூடாதுன்னு சொல்லி, தண்டிக்கப்பட்டு விடக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் பரிந்து பேசுகிறார். முடிவு பரியந்தம் அவர் நினைச்சாரு, முடிவு பரியந்தம் அவர்களிடத்திலே அன்பு வைத்தார்.